2023 தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மூவிஸ் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒரு சில மூவிஸ் எல்லாமே பெரிய ரெஸ்பான்ஸ், பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி இருந்தாலும், ஒரு சில மூவிஸ் எல்லாமே மிக்சடான ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வருஷங்களை விட 2023 ஒரு பாசிட்டிவான இயராகவே இருந்துச்சு. அதே போலவே 2024லையும் நூற்றுக்கணக்கான மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்குன்னு தான் சொல்லணுமே. இப்போ இந்த மூவிஸை பற்றிலாம் ஒரு சின்ன டீட்டெயில் பார்த்துடலாம். தளபதியுடைய ஆக்டிங்கில் தளபதியுடைய 68 மூவியான கோட் மூவி தான் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கு. இந்த மூவி சம்மர் அப்படி இல்லைனா ஜூன் ஜூலைக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கு. வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. ஏஜஸோடைய ப்ரொடக்ஷனில் பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவியை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பேண்டிய வயசுலேருந்து நிறைய ஆக்டர்ஸும் இந்த மூவியில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இது தொடர்ந்து இந்த மூவி ஒரு ரீமேக் மூவியாக இருக்கலாம் அப்படின்ற போலவும் ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் 2024 தளபதியுடைய ஆக்டிங்கில் தளபதியுடைய 68 தான் ஒரு பெரிய வெயிட்டிங். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னு கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தலையோடைய ஆக்டிங்கில் தலையோடைய விடாமுயற்சி மூவி தான் ஒரு பெரிய வெயிட்டிங்கில் இருக்கு. இந்த மூவியை மகிழ் திருமணி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அனிருத்தோடைய மியூசிக்கில் லைக்கை தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இந்த மூவி ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தலையோடைய ஆக்டிங்கில் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த விடாமுயற்சி மூவிக்கே ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னே சொல்லணுமே. அதை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னு 2024 செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். சம்மருக்கு அப்புறம் தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறத ஒரு பெரிய பிளானிங் போய்கிட்டு இருக்கேன். தலையோடைய ஆக்டிங்கில் இந்த விடாமுயற்சி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டாரோடைய ஆக்டிங்கில் மொத்தம் 2 மூவி வெயிட்டிங்கில் இருக்கு. ஒன்று லால் சலாம் மூவி, இன்னொன்று வேட்டையன் மூவி தான். லால் சலாம் மூவி பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வேட்டையன் மூவி சம்மருக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் 2024 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெரிய வெயிட்டிங் இந்த 2 மூவிக்குமே இருக்கு. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னு. லால் சலாம் மூவியை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் தான் அந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வேட்டையன் மூவியை ஜெய்பீம் ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அனிருத்தோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2 மூவிக்குமே ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லால் சலாம் மூவியும் செகண்ட் ஹாஃபில் வேட்டையன் மூவியும் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் 2024 கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் 2 மூவியை தேட்டரில் பார்க்கலாம். கமல் சாரோட ஆக்டிங்கில் 2024 2 மூவி வெயிட்டிங்கில் இருக்கு. இந்தியனுடைய 2வது பாகம் மட்டும் இல்லாமல் தக் லைஃப் அப்படின்ற மூவியும் தான். இந்த 2 மூவிக்குமே ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லணும். இந்தியனுடைய 2வது பாகம் சங்கருடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய மியூசிக்கில் ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு மூவி. 2024 சம்மருக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வந்துடும் அப்படின்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கமலோடைய ஆக்டிங்கில் அவருடைய தக் லைஃப் மூவி தான். மணிரத்னமுடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் திரிஷா, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான்னு நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவியில் ப்ளே பண்ணுறாங்களே. இந்த மூவியும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராகிற ஒரு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான். இந்த இயருடைய எண்டுக்குள்ளேயே இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் கமலுடைய ஆக்டிங்கிலும் இந்த இயருடைய எண்டுக்குள்ளே இந்த 2 மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுது அப்படின்னு. சூர்யா சாரோடைய ஆக்டிங்கிலும் இந்த இயருடைய எண்டுக்குள்ளே ஒரு மூவியை தேட்டரில் பார்க்கலாம். கங்குவா அப்படின்னு டைட்டில் வச்ச சிவாவுடைய டைரக்ஷனில் தயாராகிட்டு இருக்கிற மூவி தான். இந்த மூவியோட ஷூட்டிங்கே இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் 2024 செகண்ட் ஹாஃப்குள்ளே கண்டிப்பாக இந்த மூவி தேட்டருக்கு வந்துடும். ஒரு பெரிய பட்ஜெட் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. டிஎஸ்பியோட மியூசிக்கில் வி கிருஷ்ணனும் ஸ்டூடியோ கிரீனும் தான் இந்த மூவியை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இந்த மூவியோட ஷூட்டிங் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்கா. சம்மருக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சம்மருக்கு மேலே இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. அப்படின்னா நேராக தீபாவளிக்கு பிளான் போட்டு 2024 தீபாவளி டைமில் இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேனே. இது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் வாடிவாசல் மூவியோடைய ஷூட்டிங்கும் சம்மருக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு பிளானிங் போய்கிட்டு இருக்கு. இது 2025 தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் 2024 இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாத்தையுமே ஆரம்பித்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேனே. விக்ரம் சாரோடைய ஆக்டிங்கில் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே 2 மூவியை தேட்டரில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதில் ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னொரு மூவி இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேனே. ரஞ்சித்துடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் ஸ்டூடியோ கிரீன் தான் இந்த மூவியை தயார் பண்ணியிருக்காங்க. சம்மருக்குள்ளே இந்த மூவியும் தேட்டரை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. விக்ரமுடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவி இந்த தங்கலான் மூவி தான். கதையும் திரைக்கதையும் மாசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஃபஸ்ட்டு 1000 crores பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற பேரை கூட இந்த மூவி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை தேட்டரில் ஏற்படுத்த போகுது அப்படின்னு. தனுஷ் சாரோடைய ஆக்டிங்கில் இந்த இயரோடைய எண்டுக்குள்ளே 2 மூவியை தேட்டரில் பார்க்கலாம். அதில் ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கேப்டன் மில்லர் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி பொங்கல் ஸ்பெஷலாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இசையை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்க. அருண் மாதேஸ்வரோடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்க. ஒரு பெரிய பட்ஜெட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டோரியும் எடுத்து இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக பொங்கல் டைமில் இந்த மூவி ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தனுஷோடைய ஆக்டிங்கில் அவருடைய 50வது மூவி தான். 50வது மூவியாக அவரை டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னு ஏற்கனவே அப்டேட் எல்லாமே ரிலீஸ் ஆகியிருந்தது.
இந்த மூவி சம்மருக்கு ரிலீஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா சம்மருக்கு மேலே கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மூவிக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகிறாருன்னு 2024 எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். எஸ்கேவோட ஆக்டிங்கில் இந்த இயரோட எண்டுக்குள்ளே 2 மூவியை தேட்டரில் பார்க்கலாம். ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னொரு மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த இயரோட எண்டுக்குள்ளே கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிடும். ஐலாண்ட் மூவி பொங்கல் ஸ்பெஷலாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரவிக்குமாரோடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. ஏலியன்ஸை மெயினாக வச்சு தயாராகிருக்கா இந்த மூவி பொங்கல் ஸ்பெஷலாக கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆக்டிங்கில் ஒரு மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. அந்த மூவியோட ஷூட்டிங்கு பிப்ரவரி அப்படிலாம் மார்ச்சுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். தீபாவளி ஸ்பெஷலாக அந்த மூவியை தேட்டரில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படும்னு நினைக்கிறேன். விஷாலோடைய ஆக்டிங்லையும் இந்த இயரோட எண்டுக்குள்ளே 2 மூவி தேட்டரில் பார்க்கலான்னு நினைக்கிறேன்னு. அதில் ஹரியோடைய டைரக்ஷனில் ரத்னம் அப்படின்ற மூவி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. இந்த மூவி சம்மருக்குள்ளே தேட்டருக்கு வந்துடும் நினைக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அவருடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தயாராக போகுது. டிசம்பரில் கூட அந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படும். விஷாலோட ஆக்டிங்கில் கண்டிப்பாக இந்த இயரோட எண்டுக்குள்ளே 2 மூவியை தேட்டரில் பார்க்கலாம். ஜெயம்ரவியோட ஆக்டிங்கில் இந்த இயரோட எண்டுக்குள்ளே 2 மூவி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒன்று சைரன் மூவி, இன்னொன்று பிரதர்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்ச மூவி தான். இதில் ஒரு மூவியை சம்மருக்கு முன்னாடியே இன்னொரு மூவியை சம்மருக்கு அப்புறம் பார்க்கலான்னு நினைக்கிறேன்னு. 2 மூவிக்குமே ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கு. சைரன் மூவி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாகவும், பிரதர்ஸ் மூவி ஃபேமிலி கலந்த ஒரு நல்ல சோஷியல் மூவியாகவும் இருக்க போதுன்னு நினைக்கிறேன்னு. ஜெயம்ரவியோட ஆக்டிங்கில் கண்டிப்பாக 2 மூவிக்குமே ஒரு பெரிய வெயிட்டிங். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. கார்த்திகோடைய ஆக்டிங்கில் அவருடைய 26வது மூவியை கண்டிப்பாக இந்த இயரோட எண்டுக்குள்ளே தேட்டரில் பார்ப்போம். 27 ஒரு கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்கு. இருந்தாலும் இந்த 26வது மூவியை நலன் குமாரசாமி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவி கண்டிப்பாக தேட்டருக்கு வந்துடும். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கார்த்திகோடைய ஆக்டிங்கில் இவருடைய 26வது மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுது அப்படின்னு. நயன்தாராவோட ஆக்டிங்கில் 2024 எண்டுக்குள்ளே 2 அப்படி இல்லைனா 3 மூவி கூட தேட்டரில் பார்க்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. நயன்தாராவோட ஆக்டிங்கில் 76, 77 கட்டாயமாக 2024 எண்டுக்குள்ளே தேட்டரில் பார்க்கலாம். 2 மூவி பற்றியுமே அதிகப்படியான அப்டேட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக 2 மூவியுமே தேட்டரில் பார்க்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கில் இந்த இயரோட எண்டுக்குள்ளே 2 அப்படிலாம் 3 மூவியை தேட்டரில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ராபெல் அப்படின்னு டைட்டில் வச்ச நிகேஷோடைய டைரக்ஷனில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. UBA சர்டிஃபிகேட்டோட ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவோட ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னும் 2 மூவி வெயிட்டிங்கில் இருக்கு. 2024 எண்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த 3 மூவியுமே தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்னு. ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கில் 2023 மூவிஸே ரிலீஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். ஆனால் 2024 கண்டிப்பாக ஒரு பெரிய வெயிட்டிங்கில் நிறையா மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் ஏற்படுத்த போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாரதி ராஜா, சரத்குமார், சசிகுமார் எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்கா நானா மூவியும் இந்த இயரோட எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். நிர்மல்குமார் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் கலந்த ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 2024 சம்மர் டைமில் இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலான்னு நினைக்கிறேன்னு. சந்தனமுடைய ஆக்டிங்கில் 2024 எண்டுக்குள்ளே 2 அப்படி இல்லைனா 3 திரைப்படங்களை கூட தேட்டரில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வடக்குப்பட்டி ராமசாமி, ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு நிறையா டைட்டில் வச்ச மூவிஸ் எல்லாமே இவருடைய அப்டேட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. நல்ல காமெடி கலந்த என்டர்டைன்மெண்ட் மூவியை 2024 எண்டுக்குள்ளே 2 அப்படின்னா 3 திரைப்படங்களை கூட சந்தானமுடைய ஆக்டிங்கில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படும். சம்மருக்குள்ளே கூட ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விஜய் சேதுபதியோடைய ஆக்டிங்கில் 2024 எண்டுக்குள்ளே 4 மூவிஸை நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம். மேரி கிறிஸ்மஸ் மூவி, ட்ரெயின் மூவி, மகாராஜா மூவி, அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோடைய 51வது மூவியோ 2024 எண்டுக்குள்ளே கட்டாயமாக தேட்டரில் பார்ப்போமே. இதில் 3 மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வெயிட்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஒரே ஒரு மூவின்னா அது இவருடைய 151வது மூவி தான். அந்த மூவியோட ஷூட்டிங் கூட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனுடைய ஒரு சில ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும்தான் இருக்கு. அதனாலவே விஜய் சேதுபதியோடைய ஆக்டிங்கில் இந்த இயருடைய எண்டுக்குள்ளே 4 மூவிஸை நம்ம தேட்டரில் பார்ப்போம். அர்ஜுன் தாஸோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது ரசவாதி மூவி தான். சாந்தகுமாரோட டைரக்ஷனில் தமிழுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. அர்ஜுன் தாஸோடைய ஆக்டிங்லையும் இந்த இயருடைய எண்டுக்குள்ளே 2 மூவியை தேட்டரில் பார்ப்போம். அதில் ஒரு மூவி முன்னாடியே அப்டேட்டாக கொடுத்துட்டாங்க. இன்னொரு மூவி கண்டிப்பாக வெயிட்டிங்கில் தான் இருக்கு. ரசவாதி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை அர்ஜுன் தாஸோடைய ஆக்டிங்கில் ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறேன்னு. பிரசாந்தோடைய ஆக்டிங்கில் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்தகன் அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. தியாகராஜனுடைய டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயண மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. 2023 இந்த மூவி ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ 2024 வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் அவர்கள் மூவிக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் ஆகிறதுனால எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை இந்த மூவி ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய வெயிட்டிங் தான் இந்த மூவிக்கு. சதீஷ் அவர்களும் தொடர்ந்து ஹீரோவாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு வராரு. இவருடைய ஆக்டிங்கில் வித்தைக்காரன் மூவி இப்போ வெயிட்டிங்கில் இருக்க. வெங்கியோடைய டைரக்ஷனில் ஜனவரி மந்த்தே இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். சதீஷோடைய ஆக்டிங்லையும் இந்த மூவி மட்டும் இல்லாமல் இன்னொரு மூவியும் 2024 தேட்டரில் பார்ப்போம். இவரு தொடர்ந்து ஹீரோவாக ப்ளே பண்ணுறதுனால கண்டிப்பாக ஹீரோவை மெயினாக வச்சு இன்னொரு மூவி இவருக்கு ரிலீஸ் ஆகுமே. சமுத்திரக்கனோடைய ஆக்டிங்கில் 2024 2 அப்படின்னா 3 மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்.
இவருடைய ஆக்டிங்கில் திரு மாணிக்கம் அப்படின்ற ஒரு மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னே சொல்லணுமே. இது மட்டும் இல்லாமல் இவரும் சூரியும் ஆக்டிங் பண்ணியிருக்கா பெயர் வைக்காத ஒரு மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியோட ஷூட்டிங்கும் இன்னும் 1 or 2 monthஸில் கம்ப்ளீட் ஆகிடும். கண்டிப்பாக 2024 எண்டுக்குள்ளே சமுத்திரகனுடைய ஆக்டிங்லையும் 2 மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். கவினுடைய ஆக்டிங்கில் ஸ்டார் மூவியும் பிரபுராமனுடைய டைரக்ஷனில் லவர் மூவியும் வெயிட்டிங்கில் இருக்க. இந்த மூவியும் சம்மருடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆந்திரோஸோடைய டைரக்ஷனில் பீட்சாவுடைய 4வது பக்கமும் வெயிட்டிங்கில் இருக்க. ஆதியோடைய ஆக்டிங்கில் அறிவழனுடைய டைரக்ஷனில் சப்த மூவியும் 2024 சம்மர் டைமுக்குள்ளே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சோனி அகர்வாலுடைய ஆக்டிங்கில் ஹாரூனுடைய டைரக்ஷனில் 7/G மூவியும் சம்மருடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேனே. ஆதித்யாவுடைய ஆக்டிங்கில் மிஸ்கினுடைய டைரக்ஷனில் டெவில் மூவியும் பிப்ரவரியுடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோடைய ஆக்டிங்கில் கோகுலுடைய டைரக்ஷனில் சிங்கப்பூர் சலூன் மூவி ஜனவரியுடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. யோகி பாபுடைய ஆக்டிங்கில் டென்னிஸ் மஞ்சுநாதனுடைய டைரக்ஷனில் தூக்குதுறை மூவியும் ஜனவரியுடைய எண்ட் அப்படின்னா பிப்ரவரியுடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் ஆகிடும். ராஜ்தேவோடைய டைரக்ஷனில் ஸ்ரீகாந்தோடைய ஆக்டிங்கில் சத்தமின்றி முத்தம்தா மூவியும் பிப்ரவரியுடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சிம்ஹாவுடைய ஆக்டிங்கில் ராகேஷுடைய டைரக்ஷனில் தடை உதய் மூவியும் 2024 எண்டுக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் ஆகும். யோகி பாபுடைய ஆக்டிங்கில் போட் மூவி மட்டும் இல்லாமல் கோழிப்பண்ணை செல்லதுரை மூவியும் சம்மருக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேனே. யோகி பாபு ஹீரோவை வச்சு ரிலீஸ் ஆக போகிறா கிட்டத்தட்ட ஒரு 4 மூவியை 2024 எண்டுக்குள்ளே தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். சரத்குமாரோடைய ஆக்டிங்கில் ஸ்மைல் மேன் மூவியும் 2024 எண்டுக்குள்ளே தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. சரத்குமார் ஆக்டிங்லேயே கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மூவிக்கு மேலே 2024 எண்டுக்குள்ளே தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். நிறையா மூவிஸில் மெயின் ரோலாகவும் நிறைய மூவிஸில் செகண்ட் ரோல்லையும் வருவாருன்னு நினைக்கிறேனே. மாரி செல்வராஜோடைய டைரக்ஷனில் வாழை மூவியும் 2024 எண்டுக்குள்ளே தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. திருவண்ணாமுடைய டைரக்ஷனில் 1-1 மூவி சுந்தர்சியோடைய ஆக்டிங்கில் 2024 எண்டுக்குள்ளே தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஆண்டோடைய ஆக்டிங்கில் மழை பிடிக்காத மனிதன் மூவி வள்ளியும் மயிலும் மூவியை 2024 எண்டுக்குள்ளே தான் பிளான் போட்டு வச்சுருக்காங்களே. விஜய் ஆண்டோடைய ஆக்டிங்லேயும் 2 அப்படி இல்லைனா 3 மூவி கூட தேட்டரில் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பிரபுதேவோடைய ஆக்டிங்கில் வல்ஃப் மூவியும் 2024 எண்டுக்குள்ளே தான் ரிலீஸ் ஆக போகுது. செல்வன் மாதப்பனுடைய டைரக்ஷனில் படிக்காத பக்கங்கள் மூவியும் 2024 எண்டுக்குள்ளே தான் ரிலீஸ் ஆக போகுது. அன்சிகாவுடைய ஆக்டிங்கில் சபரி குரு சரவனுடைய டைரக்ஷனில் கார்டியன் மூவியும் 2024 எண்டுக்குள்ளே தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கு சாம்சியஸ் தான் மியூசிக்கும் போட்டு இருக்காரு. கயல் ஆனந்தியோடைய ஆக்டிங்கில் மங்கை அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவி தான் ரிலீஸ் ஆக போகுது. குபேந்திரன் காமாட்சியோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. வெற்றியோடைய ஆக்டிங்கில் சிவாவுடைய டைரக்ஷனில் ஆலன் மூவியும் 2024 எண்டுக்குள்ளே தான் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் சுகுமாரோடைய டைரக்ஷனில் மாண்புமிகு பறை மூவியும் 2024 எண்டுக்குள்ளே தான் ரிலீஸ் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்குன்னே சொல்லணுமே. ரஞ்சித்துடைய டைரக்ஷனில் ப்ளூ ஸ்டார் மூவி மட்டும் இல்லாமல் சிம்போடைய நிறையா மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்க. 2024 எண்டுக்குள்ளே பெரிய பெரிய மூவிஸ் எல்லாமே கண்டிப்பாக தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். 2024 ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் எல்லாமே எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போது பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பெரிய ரெஸ்பான்ஸுக்காகவும் ஒவ்வொரு ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவிஸ் எல்லாமே எந்த அளவுக்கு அமைய போகுது அப்படின்னா 2024 எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே.